தமிழ் CS கோடிங்க்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு சர்வரை நம்ம மொபைலில், அதாவது ஒரு வெப் சர்வரை எப்படி நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ PHP MySQL அந்த மாதிரி ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு XAMP சர்வர்னு ஒன்று தேவை. அதை வச்சு தான் நீங்கள் உங்கள் PHP MySQL சர்வரை ஆன் பண்ண முடியும். அதை வச்சு தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் அது எப்படி ஆண்ட்ராய்ட்லேயே இன்ஸ்டால் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். கீழே லைக் பட்டன் இருக்குது, அதை தட்டி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் வெப் சர்வருன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். ஆனால் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற எல்லா சர்வரும் பார்த்தீங்கன்னா 81 MB 64 MB அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால ஒரு கம்மியான எம்பிலே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இந்த வீடியோவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ரோம் எடுத்துக்கோங்க. க்ரோம் எடுத்து இங்கே உங்கள் இதை போட்டுருங்க. இதை பென்குயின் சர்வருன்னு போடுங்க. பென்குயின் சர்வர் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு டைப் பண்ணி கோ கொடுத்துக்கோங்க. கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், APK Pure. இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வெப்சைட்டுக்கு போகும். பார்த்தீங்கன்னா பென்குயின் PHP MySQL சர்வர். இங்கே டவுன்லோட் APKன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோடிங்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட், இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பி இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டாலிங்னு வரும். இப்போ ஆப் இன்ஸ்டால்டு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ தான் இன்டர்ஃபேஸு. இப்போ இங்கே ஒரு டாகுல் பட்டன் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் சர்வரு. இப்போ இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு போகணுன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு வந்துடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ PHP MyAdmin இதுக்குள்ளே போகணுன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் PHP MyAdminக்குள்ளே வருவீங்க. உங்களோட யூசர் நேம் என்ட்ரு பண்ணி கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டேட்டா பேஸ் வந்துடும். இங்கே PHP MyAdmin இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த சர்வரை ஆஃப் பண்ணி இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதான்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த சர்வரை நான் ஆஃப் பண்ணுறேன். ஸ்டாப்பிங் சர்வர். இப்போ PHP அட்மின்குள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா கோ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ் டு கனெக்ட்டுன்னு வருது. அப்போ இந்த சர்வர் இருந்தால் தான் உங்களால் PHP MyAdmin அதுக்கப்புறம் ஒரு லோக்கல் ஹோஸ்ட் அந்த மாதிரி இதெல்லாம் இதில் போட முடியும். அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு PHP கோடை நம்ம நம்மளுடைய சர்வரோட கனெக்ட் பண்ணி ரன் பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற மறக்காமல் அந்த தம்ஸ் அப் பட்டனை தட்டிடுங்க. அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாண்டு. அதுக்கப்புறம் கீழே உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கூடவே அதை சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக சேரும். அதனால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் கிட்டத்துலேயே, அதை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.